சூர்யாவின் முகம் வாடியது. தரமான சம்பவம் செய்த தெலுங்கு நடிகர். சரியான பாடம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ படம் வரும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தில் வெளியாக இருக்கிறது. சூர்யா நடிப்பில் கடைசியாக வெளியான கங்குவா திரைப்படம் வரலாற்று சிறப்புமிக்க தோல்வியை தழுவி சூர்யாவுக்கு பலத்த அடியை பெற்றுக் கொடுத்து சூர்யாவின் சினிமா கெரியரில் அப்படி ஒரு மோசமான தோல்வியை இதுவரை சந்திக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. மேலும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இதுவரை சூர்யா நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான அத்தனை படமும் படுதோல்வியை சந்தித்து வரும் நிலையில் சூர்யாவுக்கு இந்த படமாவது வெற்றி பெறுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் ரெட்ரோ படத்தின் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விஜய் தேவரகொண்டா கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் சூர்யாவை பக்கத்தில் வைத்துக்கொண்டே விஜய் தேவரகொண்டா பேசிய பேச்சு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. நிகழ்ச்சியில் நீங்கள் டைம் டிராவல் செய்து கடந்த காலத்திற்கு போனால் யாரை சந்திக்க விரும்புவீர்கள் என விஜய் தேவரகொண்டாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் அளித்த விஜய் தேவரகொண்டா, ஆங்கிலேயர்களை சந்தித்து அவர்களுக்கு பலார் பலார் என 2 அறை கொடுக்க விரும்புகிறேன் என தெரிவித்தார். அதேபோல் இன்னொருவரை அறைய விரும்புவதாக கூறிய விஜய் தேவரகொண்டா, அவர் வேறு யாரும் இல்லை, அவுரங்கசீப் தான். சமீபத்தில் பார்த்த சாவா திரைப்படத்தின் தாக்கத்தில் அவுரங்கசீப்பை நேரில் சந்தித்தால் பலார் என அறை கொடுக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தவர் விஜய் தேவரகொண்டா. இந்த நிலையில் அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க வேண்டும் என்று வலதுசாரியினர் போராட்டம் நடத்தியதால் மகாராஷ்டிராவில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்ட நிலையில் விஜய் தேவரகொண்டா அவுரங்கசீப்பை நேரில் சந்தித்தால் பலார் என அறை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பின்னர் எந்த நடிகையுடன் கால பயணம் செய்து நடிக்க விரும்புகிறீர்கள் என்று விஜய் தேவரகொண்டாவிடம் கேட்கப்பட்டது. இதற்கு அவர் சிம்ரன் மற்றும் சோனாலி பிந்த்ரேயை தேர்ந்தெடுத்தார். ஜோதிகாவையும் குறிப்பிட்ட அவர், ஆனால் அவர் இப்போது சூர்யாவின் மனைவி என்பதால் கூச்சத்தோடு தயங்கியபடி சொன்னார். இதேபோன்று சூர்யாவிடம் நீங்கள் டைம் டிராவல் செய்து கடந்த காலத்திற்கு போனால் யாரை சந்திக்க விரும்புவீர்கள் என இதே கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர், கடந்த காலத்தில் எனக்கு யாரையும் பெரிதாக ஞாபகம் இல்லை, அதனால் யாரை சந்திக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்று பதிலளித்தார். மேலும் காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் குறித்து பேசிய விஜய் தேவரகொண்டா, காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது, அது நம் நாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என விஜய் தேவரகொண்டா பேசிய போது அவர் அருகில் மேடையில் இருந்த சூர்யா முகம் சற்று இறுக்கமாக இருப்பதாக ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். மேலும் காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி என விஜய் தேவரகொண்டா பேசியது போன்று தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் கூட இப்படி பேசவில்லையே என ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.